Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நெய்வேலி பாலசா இதில் வளர்ச்சியை முன்னெடுக்கிறது அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. 2024 மோடி மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அப்படின்றப்போ அவங்க ஒதுக்கின நிதியினுடைய ஆதாரம் அப்படின்றதும் பீகாரினுடைய வளர்ச்சிக்காக பாஜக எடுத்துக்கிட்ட முயற்சி என்பதும் இப்போது தேர்தலுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அதை எதிர்பார்த்து அவங்க களமிறங்குறாங்களா பாஜக? இந்த அரசியலில் ரெண்டு வகையான அரசியல் இருக்குது. ஒன்று வந்து மக்கள் சார்ந்த அரசியல், மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்தந்த அரசியல் குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த தலைவர்கள் அவர்களுக்கான நலத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லது அவர்களை வந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல். இது ரெண்டு தான் அரசியலில் இன்றைக்கு பெரும்பாலும் பல இடங்களில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் அதான் இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு இன்றைக்கு வந்து நியூஸ் 7 மாதிரி பொதுவான ஒரு மீடியாவில் பேசும்போது எதை பற்றி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், மக்களுடைய நலம்தான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முந்தைய திமுக பற்றி எவ்வளோ பேசுனாங்க இவங்க? இந்த இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு பேசுகிறாங்களே. இப்போ எல்லாமே போட்டி போடுறீங்களே. அவர் 10,000 ரூபா கொடுத்தா இன்னொருத்தர் 12,000 ரூபா கொடுக்குறீங்கிறாரு. அப்போ என்னாச்சு? அப்போ அரசியலில் வந்து நாணயமான அரசியல் என்பது இல்லை, எல்லாமே காசு இல்லைன்னா ஒரு கூட்டணி. அப்போ என்னன்னா குற்றவாளியெல்லாம் என்கிட்ட வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாஜகவுடைய அரசியல். அப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து பீகாரில் அப்படி சொல்ல முடியும், எப்படி இருக்க முடியும்? இல்லை, இது எல்லாமே மற்ற மாநிலங்களில் சொல்கிறாங்க. இடியை வச்சு சிபிஐ வச்சு அவங்க வந்து வாஷிங் மிஷின் ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இது பீகாருக்குள்ளே எடுபடுமா? ஆனால் பீகாரினுடைய களமே வேறையாக இருக்குது. இல்லைங்க, ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க எவ்வளோ 10,000 கொடுக்கட்டும், 20,000 கொடுக்கட்டும், வாக்குறுதிகளை கொடுக்கட்டும், ஓவராலாக ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. நிதி ஒதுக்கப்பட்டிருக்குதே, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிற 3 புள்ளியில் அவங்க கவனம் செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு. அது வேறு. நீங்கள் சொல்கிறது அந்த ஓட்டு கணக்கும் நான் அதெல்லாம் போகல. இல்லை, ஓட்டு கணக்குள்ளே வரல. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கடந்த 2 பட்ஜெட்டில் அதிகமான நிதி போன இடமே பீகார் தானே. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட பீகாருக்கான பட்ஜெட் தானே விமர்சனம். நான் என்ன சொல்கிறேன்னா அது சரியா? அது பார்க்கணும்ல. பீகாருக்கு அதாவது மோடிக்கு வந்து காப்பாற்றி விட்டாங்க, சந்திரபாபு நாயுடு காப்பாற்றினாரு, அதுக்காக உனக்கு நிதி. தமிழ்நாட்டை நீங்கள் எதுக்குறீங்க, நீங்கள் வந்து சனாதனத்தை எதுக்குறீங்க, அதனால் உங்களுக்கு கிடையாது அப்படின்னா அது என்ன ஒரு நேர்மையான அரசியலாக? அது நாணயமான அரசியலாக? அதுக்கு பேர் அது எங்கே திரும்ப பேசுகிறோம்? பீகார் களம் எப்படி இருக்குது? பீகாருடைய களம் எப்படி இருக்குது? தேர்தல் களம் அது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் தேஜஸ்வி யாதவ் வந்து இன்றைக்கு பெருமளவிற்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அவருக்கு. இன்னும் சொல்ல போனால் இளைஞருடைய பட்டாளம் பூரா அவரை ரொம்ப நம்புகிறாங்க. அப்படி தான் நமக்கு வரக்கூடிய செய்திகள் சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நிதிஷ்குமாரை பொறுத்த அளவில் ஒன்று, அவர் 3 தடவை இருந்துட்டார், 3 தடவை 4 தடவை இருந்துட்டார். அவரை பொறுத்தளவில் இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் போன தடவை அவர் என்டிஏக்கு போய் நான் வந்து பிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லி எல்லாம் பண்ணி அவர் 3 தடவை குட்டிக்கரணம் போட்டார். கடைசியாக என்ன பண்ணார்? நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் அமித்ஷாட்ட போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு போய் சரண்டர் ஆனார். அப்படி தானே வந்தது. அப்போ என்னன்னால் யாரெல்லாம் வந்து கீழே விடுறானோ, இல்லை யாரெல்லாம் வந்து இன்றைக்கி அரசியலில் செல்வாக்கு இழக்கிறாங்களோ அவங்களுக்கு கை கொடுப்பது என்பது தான் மைய அரசுடைய ஒன்றிய அரசுடைய வேலையாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நேர்மையான நாணயமான அரசியல்னு சொல்ல முடியும்? வாயத்தோடு தான் பல விஷயங்களை பேசுகிறோம். நம்ம ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃபு, பொது வாழ்வில் தூய்மை மண்ணாங்கிட்டே என்ன பேசுகிறீங்க? இப்போ நீங்கள் பேசக்கூடிய ராமனோர் லோகியாவோ ஜெயபிரகாஷ் நாராயணோ இதை ஏற்றுக்குவாங்களா? இன்றைக்கி சொல்கிறது இன்றைக்கி பீகார் இடத்துல ஏற்றுக்குவாங்களா? அப்படி பார்க்கணுமில்ல. அதை விட்டுட்டு இன்றைக்கி எனக்கு என்ன கிடைக்குது, மணிக்கு என்ன கிடைக்குது அப்படிலாம் பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து அரசியல் இல்லை, அது வந்து வியாபாரம். இன்றைக்கி வந்து வணிகம் தான் நடக்குது பீகாரில். அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை பெருமாள் நீங்கள் தான் ஐயா வளர்ச்சி இருக்குது. ஏன்னா 3 பிரச்சனை தான்: பானி, பிஜ்லி, சதக். சாலைகள், மின்சாரம், தண்ணீர். பீகார் முழுக்க நல்ல சாலைகள் போடப்பட்டிருக்கு. இந்த 20 வருஷத்தில் 96% வீடுகளுக்கு
96% இல்ல அவர் என்ன கேக்குறாரு, ஜேகே வந்து சொல்றது இரண்டாம் சுதந்திர போராட்டம்னு அந்த மண்ணிலேருந்து தொடங்கினாங்க, அதனுடைய விளைவாக வந்தவர் தான் முலாயம் சிங் யாதவ், நிதிஷ்குமார் எல்லாருமே அப்படின்றப்போ அந்த காலத்திலிருந்து இவங்க மாறிட்டாங்கன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சார் இன்றைக்கு அரசியல் என்னவாக இருக்கிறதோ, இன்றைக்கு அரசியல் எந்த தன்மையோடு இருக்கிறதோ அந்த தன்மையில தான் நிக்கிறாங்க. நீங்க வந்து அப்புறம் அவங்க எப்படி நீங்க ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ரொம்ப ஐடியலா ஒரு தேர்தல் களத்தை ஐடியலா அணுகவே முடியாது சார். எதிரி வந்து அந்த தேர்தல் களத்தை எப்படி அணுகிறானோ, ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க எப்படி போகுதோ அப்படிதானே பீகாரும் போக முடியும். நீங்க அந்த மாதிரி தானே நம்ம இவ்வளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் மது விற்பனை இருக்கு. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஆனா பீகார்ல மதுவே விற்பனை ஆகல. அங்க நம்ம இன்னைக்கு ஏறக்குறைய 1,70,000 மேல தனிநபர் வருமானம் இருக்கு. அங்க 37,000 தான் தனிநபர் வருமானம். ஆனா அங்க வந்து பாருங்க, அது ஒரு ட்ரை ஸ்டேட்டா அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது ஜிஆர்இ ஸ்கூலுக்கு போற சில்ட்ரன்ஸ் 99% கூடி இருக்காங்க. இந்த பாராமீட்டரை வச்சு தானே நீங்க வளர்ச்சியை பார்க்க முடியும். அது ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்கலாம். ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா அத ரொம்ப ஐடியலா பாக்குறாங்க. ஒரு சித்தாந்த தளத்துல சித்தாந்த களமே இல்ல. இந்தியால வேற எங்க இருக்கு? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நாங்க மீடியால பேசும்போது மக்களுக்கான சில தெளிவுகளை நம்ம கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு மணியோ இல்லைன்னா பாண்டியனோ நாங்கள் யாரும் போய் தேர்தல் கூட்டத்தில் போய் ஓட்டு கேட்க போகிறதில்ல. எங்களுடைய முக்கியமான நோக்கம் நாங்கள் மீடியாவில் வருவது என்னென்றால், மக்கள் மத்தியில் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகளை பற்றிய சில தெளிவுகளை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் வரோம். அதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நாங்கள் வரல. அது வந்து வேணா கட்சின்னு பேர் சொல்லிட்டு வராங்க இல்லையா, திமுக சார்பாக, அதிமுக சார்பாக, பாஜக சார்பாக, அந்த மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ என்ன மீடியாவே எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் பாஜகவுக்கு 2 பேர், மற்ற கட்சிக்கு தான் ஒருத்தர். அதான் நடக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன? அப்போ அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய பீகாருடைய தேர்தல்கள இருக்கக்கூடிய மாத்துறது அதானே? இல்ல அந்த ட்ரெண்ட் பீகாருக்குள்ள இருக்குதா? எடுபடுமா பீகாருக்குள்ளது? எதுல? பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து மாற்றக்கூடிய எடுபடாதுன்னு தெரிஞ்சுதானே இப்போ 10,000 ரூபா சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? 10,000 ரூபா கொடுக்குறேன் நான், அந்த பெண்களுக்கு அது கொடுக்குறேன், இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னா அர்த்தம் என்ன? நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். அந்த புள்ளி இங்க தமிழ்நாட்டில இருந்து சார் ஆரம்பிச்சது. எப்படிங்க? மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய இதுவாக தானே மகாராஷ்டிராவுக்கு போயிருக்குது, கர்நாடகாவுக்கு போயிருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன கொடுத்தாங்க கொடுக்கன்னு சொல்லல. நான் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி காசு கொடுத்தா தான் நமக்கு ஓட்டு வருங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கல்ல என்டிஏ கூட்டணி பீகாரில். அதுதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. அதை வந்து நீங்கள் வந்து யதார்த்தமான கள நிலைமையை புரிஞ்சுக்காம நம்ம வந்து அவர் அவ்வளோ கொடுத்தாரு, இவர் இவ்வளோ கொடுத்தாரு, அவர் வந்து வீட்டை வந்து குழாய் வச்சார், அப்புறம் ஊருக்கெல்லாம் வந்து மின்சாரம் போட்டார், இதெல்லாம் இல்லை. இது வந்து மக்களுக்கு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. மக்களுக்கு வந்து உணவு வேணும், மின்சாரம் வேணும், சாலை வேணுங்கிறது அவர் மணி சொல்றது கரெக்ட் தான். எந்த மாநிலம் ஒரு அரசாங்கத்தின் மேலான நன்மதிப்பு அப்படின்றது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வளர்ச்சியில என்ன பங்களிப்பு, அந்த அளவுக்குள்ள ஐயாவோட இந்த பாயிண்டோட நான் உடன்படுறேன். அதாவது நான் சொன்ன பாயிண்ட்ல வளர்ச்சி இருக்குன்றது ஒண்ணு. இன்னொன்னு ஐயா சொல்ற ஒரு பாயிண்ட் ஏத்துக்கிறேன். அதாவது மத்திய பிரதேசத்துலயும் சரி, மகாராஷ்டிராலையும் சரி, மத்திய பிரதேஷ் ரெண்டுலையுமே வந்து அந்த மகளிருக்கு கொடுத்த பணம் வந்து பாஜகவுக்கு பெரிய அளவில் உதவி இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் வந்து மத்திய பிரதேசத்தில் 1000 ரூபா கொடுக்காங்க, மகாராஷ்டிராவில் 1500 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து 10,000 ரூபாயா கொடுத்தாங்க. அதில் ஒரு வாக்கு கணக்கு இருக்குங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லையா? அது ஐயாவோட கருத்தோட உடன் பேசலாம்.